வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக் சேனல் வழங்கும் பெர்சன்டேஜ் பகுதி 1 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. A person who spends 60% of his income is able to save 1200 per month. His monthly expenses 100% அவனுடைய வருமானத்தில் 60% செலவினங்கள், மீதம் உள்ளது 40% சேவிங். நம்பரை வச்சு தான் நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியும். 1200 அமௌண்ட்டு இன் சேவிங், பெர்சன்டேஜில் சேவிங் 100க்கு. மாத வருமானம் 3000 ரூபாய், இவற்றில் 60% செலவினங்கள் 1800. After spending 4900 per month, Kumar saves 30% of his income. What is his monthly income? 100% மொத்த வருமானத்தில் 30% சேவிங், மீதம் உள்ளது 70% செலவினங்கள். 4900 செலவு தொகை, 100க்கு மொத்த மாத வருமானம் 7000. A fruit merchant had some apples. He bought 40% of apples and sold 360 apples. Find the total number of apple. வாங்கியது 40% மற்றும் விற்ற ஆப்பிள் பெர்சன்டேஜ் 60%. விற்ற ஆப்பிள் 360, 100க்கு மொத்த ஆப்பிள் 600. 70% of a number 700, then 40% of the number. 70% 700 எனில் 1% 10. இதில் 40% பை 100, 100க்கு 400. The difference between a number and its 2/510. What is 10% of the number? இரண்டு எண்களின் வித்தியாசம் 510. 2/5 = 510 வித்தியாசம் எண். வித்தியாச ரேஷியோ 5 - 2 3. ஆவரேஜ் நம்பர் 170. இப்போது மொத்த நம்பர் 5 × 170 மொத்தம். இவற்றில் 10% எவ்வளவு? 10/100 85. 500 candidates appeared for an exam, of which 250 passed. The pass percentage. 500 போட்டியாளர்கள், இவற்றில் 250 பேர் தேர்ச்சி பெற்றனர். 100க்கு 50%. 600 candidates appeared for an exam, of which 40% passed. The number of candidates failed. 600 போட்டியாளர்கள், இவற்றில் 40% தேர்ச்சி பெற்றவர்கள். தேர்ச்சி பெறாதவர்கள் 100 - 40, 60% தேர்ச்சி பெறாதவர்கள். 100க்கு 360 பேர் தேர்ச்சி பெறாதவர்கள். In a college election, Raj secured 60% of the votes and is elected by a majority of 440. Find the number of votes secured by Raj. In a college election, Raj பெற்ற percentage 60. 100%இல் 60 ராஜ்
மற்றவர் 40% மற்றும் ராஜ் 440 வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதைப்போல 60 மைனஸ் 40 20% வாக்குகள் வித்தியாசம் பெர்சன்டேஜ் எனில் மொத்த வாக்குகள் என்ன? $2200. இவற்றில் ராஜ் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை இன்ட்டு 60%. 1320. Suresh spent 30% in book, 20% in dress and 40% in building. If he had balance 2000 in hand, what was the total amount with him? சுரேஷின் செலவினங்கள் கொடுக்கப்படுகிறது மற்றும் அவனுடைய கையிருப்பு தொகை 2000. இந்த கேள்வியின்படி மொத்த தொகை எவ்வளவு? இதை காண்பதற்கு முதலில் இருப்பு தொகை என்ன? இதை காண வேண்டும். இருப்பு தொகை 2000. இதை வைத்துத்தான் நம்ம மொத்த தொகை காண முடியும். இங்கே இருப்பு பெர்சன்டேஜ் எவ்வளவு? ஏற்கனவே செலவினங்கள் 30, 50, 40 மூன்றையும் கூட்டினால் 90. 100 மைனஸ் 90 பேலன்ஸ் 10 இருப்பு தொகை இன் பெர்சன்டேஜ். மொத்த வருமானம் 20,000.